standing. Porca. அந்த பேய வரட்டோன்னு அந்த வக்கீல் நம்மளுக்கு தப்பு ஆனால் நம்ம
சவுந்தரராஜன். நான் 1லேருந்து 10வது வரைக்கும் இங்கே தான் படித்தேன். ஒரு பெரிய டிரான்சிஷன். 10க்கு அப்புறம் 11th 12th வந்துட்டு திருவள்ளூர், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங். இப்போது சென்னையில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இங்கே அந்த கான்வர்சேஷன் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இனிஷியேட் ஆன உடனே எனக்கு அது ரொம்ப ஒரு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, இது ஒரு வாய்ப்பு. அது நான் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. அந்த அன்னைக்கு போவோமா முடியாதா எதுவுமே ஓகே வரலாம் வரலாம். நீ எந்த அன்னைக்கு சொன்னீங்கனாலும் அந்த அன்னைக்கு நான் லீவு போட்டு டிக்கெட் புக் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் போயாச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து இங்கே விளையாத மலைன்னு சொல்கிறது மறக்கவே முடியாத நிலைகள். ஏகப்பட்ட குழுப்புகள் பண்ணியிருக்கிறோம், எங்கெங்கேயும் போயிருக்கிறோம். நம்ம அடிவாங்காத வாத்தியாரும் கிடையாது, அடிவாங்காத இடமும் கிடையாது. அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கிட்டையும் வித்தியாச பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு பாஸ்டாருடைய அப்பா சுப்பிரமணிய சார் கிட்ட அடிவாங்க ஒரே ஒரு நானாக இருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அதுக்கு கூட நான் அடி வாங்கியிருக்கேன். அந்தளவுக்கு நம்ம உணர்ந்து வந்துருக்கோம். அவர் சொல்கிறத செய்ய மாட்டேன்னு சொன்னேன். மாண்டேலையும் நான் எழுதி விட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் வெளியே நிற்க வச்சார் பள்ளிக்கூட கிளாஸை விட்டு. ஸோ அந்தளவுக்கு போச்சு. ஸோ ஒவ்வொருத்தரை பற்றி நிறையா சொல்ல முடியும். எல்லாருக்கும் ஒரு சில பேர் ஞாபகம் இருக்குது, ஞாபகம் இல்லை. நிறையா ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லலாம். தனசேகர், ஸ்ரீனி, நம்ம நண்பர்கள் இருந்ததிலும் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மெமரிஸ் வச்சுக்கலாம். ஒரு சில நான் இப்போ மயிலா வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணோம். பட் இருந்தாலும் அந்த கடைசி 2 வருடம் 3 வருடத்தில் வந்து அந்தளவுக்கு நம்ம அட்டாச் ஆனோம். நம்ம இங்கே தான் நம்மளுடைய பேச்சு போட்டி, குரோட குவித்தல், மாறுவேட போட்டி அதெல்லாமே இந்த இடத்துல நடக்கும். நம்ம இங்கே தான் 6th ஸ்டாண்டர்ட் படித்தோம். ஸோ நம்ம அடிக்கடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1st ஸ்டாண்டர்டில் நாங்கள் படிச்சு அடிக்கடி ஓடியாந்துட்டு வந்து போயிட்டே இருக்கோம். இது வந்து ஒரு ஃபுல்ஃபில்டு மூமெண்ட்டுன்னு வச்சுக்கலாம். இங்கே எதுவும் குறையவே கிடையாது, அந்தளவுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி வாய்க்கால் தண்ணி வருது. அந்த வேளம்பாளையத்தில் பார்த்தா நம்முடைய வீட்டுக்கு போய் வாய்க்கால் தண்ணி வந்து அண்ணகிட்ட அடி வந்து அம்மா போய் அண்ணகிட்ட கேட்டு அதுக்கு நான் அடி வாங்கி இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய இருக்குது. டக்கு ஞாபகத்துக்கு இல்லை வந்துடுறேன் 6 மணிக்கு போய்க்கலாம். சௌந்தரராஜா எப்போ அடி வாங்கினேன்? இந்த வரைக்கும் அடி வாங்கினேன். போய் என்ன வாத்தி இருக்கு, என்ன ஜோதி வாத்தி இருக்கு. இல்லை, நீ நல்லா படிக்கிறீங்க. போய் பேசுறாரு. எல்லாத்தையும் அடி வாங்க வச்சிருப்பேன். அது வேணா ஞாபகம் இருக்கு. குறையெல்லாம் சொன்னீங்க. அந்த நேரத்தில் அதனால் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா மன்னிச்சுங்க. பட் அதுவும் ஒரு நல்ல நினைவுகள் தான். நம்மளை எந்த ஒரு நினைவுமே நம்மளை வந்து வேதனைப்படுத்தாது, இல்லை சோகப்படுத்தாது. இப்போ நினைச்சோனால அது வந்து ஒரு சின்ன சந்தோஷம் தான். இந்த கார்டு போட்டோன்னே 345 இருந்துச்சு. இன்னொன்று நான் இங்கே கம்மியாக தான் ஓடி கேட்டி அதையே ஒரு டச் இருந்துச்சு. பட் அட்லீஸ்ட் இது ஒரு நல்ல ஒரு சான்ஸ் எல்லாத்துக்கும் பார்க்கணும். இது மேபி அட்லீஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் இயர் எந்த அளவுக்கு பண்ண முடியும் தெரியல, ட்ரை பண்ணுவோம். நம்ம எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணுவோம். இதே மாதிரி ஒரு இடத்துல நம்ம ஜாயின் பண்ணி ஞாபகம். வேற யாராவது பேசணும், கேள்வி கேட்கணும்னா கேட்கணும். பெருமாள் பகிர்ந்துக்கிறாராமா? இவங்கிட்டே அப்படி தெரியும். இல்லைப்பா, எனக்கு தெரிஞ்சு தனசேகரன் டாக்டர் இருக்காரு நம்ம வேளாண் இல்லை. அவரை யாருமே அறிமுகம் பண்ணாத இருப்பாங்க. தனசேகரை பார்த்து பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப ஏதாவது கண்ணாடி கூட அதாவது அந்த குரூப் போட்டோ எடுக்கிறதுல குருவி குஞ்சு மாதிரி நின்று இருப்பான். எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க. ஆனா இந்த ப்ரோக்ராம வடிவமைச்சு பிடிச்சதை நம்ம தனசேகர் தான். அவருக்கு எனக்கு மனமாக நன்றி. இந்த ப்ரோக்ராமுக்கு ஐடியா கொடுத்தது நம்ம ஜோதிமணி, ஆர்கனைசர் வந்து சீனிவாசன். இவங்க 3 பேர் இல்லைன்னா இந்த ப்ரோக்ராம் இருக்காது, சந்திக்கவே முடியாது. இதை நான் மனசார சொல்லிக்க விரும்புறேன். ஸ்கூலை பற்றி சொல்லுங்கப்பா. ஸ்கூலில் அடி வாங்கினதெல்லாம் சொல்லு. ஸ்கூலில் அடி வாங்கினது சொல்லு. விக்கெட்ஸ் மாட்டினியா? அந்த மாதிரி எதுவும் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வெங்கடேசன், எல்லாத்துக்குமே தெரியும். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, பிக்டாக் மன்னன் சொல்லிட்டாரு. நான் 10வது படிக்கும்போது இங்கே 2வது ஜாயின் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வெளியே படிச்சுட்டு இருந்தேன். 2வதுலேருந்து 10வது வரைக்கும் தான் படித்தேன். அப்போ இருந்த சந்தோஷம் வந்து இல்லை.
ஒன்னாதா லண்டன்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே இருந்தால் நல்லா நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்கும். அந்த இலந்தக்காய் சாப்பிட்றது, நெல்லிக்காய் அதை மென்று அப்படியே ரவுண்ட் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சுருந்து சாப்பிட்றது, நரி ஜாமு, அப்புறம் என்ன இருக்கு, பென்சில் வாங்கி சாப்பிட்றது, பென்சில் கூட வாங்கி சாப்பிட்ருக்கா. வேற என்ன, சுத்திர முட்டை அதை சுற்றி மோதை விட்டு வெளியே உடைய விடுறது, இந்த மாதிரி பண்ண நிறைய இருக்கு. கண்டிப்போடு இருந்தாங்க ஆசிரியர்கள். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதாவது திங்கக்கிழமை எப்படா வரும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஜாலியாக சுற்றிட்டு திங்கக்கிழமை காலையில் புக் எடுத்து பார்த்தா ஹோம்ஒர்க் பண்ணாமல் இருப்போம். அப்புறம் எடுத்து நோட்டை எடுத்து பின்னால் வைக்கிறது. அதுக்குள்ளே வாங்கியார் பீடு முடிஞ்சு போயிடுவாருன்னு ஒரு ஆசை, நப்பாசை. அப்புறம் ஜோதி சாரை பற்றி சொல்லணும்னா, புல்லட் சவுண்டு கேட்டாவே எல்லாருக்கும் நம்ம நெஞ்சு படப்படன்னு இருக்கோம். அன்றைக்கி லீவுன்னா அந்த அன்றைக்கி சந்தோஷமாக வர்றது நமக்காக தான் இருக்கும். அப்புறம் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா லைனாக டெஸ்ட் வச்சுருக்காங்க. இந்த ஏரியாவிலலாம் நிறைய பிட் அடித்து மாட்டியிருக்காங்க. நானும் அடி வாங்கியிருக்கிறேன். குச்சியை முடிச்சு சொல்லும்போது ஒரு பயம் இருக்கும். வேறு என்ன சொல்கிறது, இந்த கேட்டு பார்க்கும்போது நானும் வந்திருந்தேன். இந்த குரூப்பு இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னால் நான் ஃபோட்டோ போட்டிருந்தேன். இங்கே வந்திருந்தேன், இந்த ஆஃபீஸுக்கு வந்திருந்தேன். 10th இங்கே தான் படித்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தேன். அப்புறம் அந்தம்மா இது மாதிரி பண்ணுமான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கன்னிவாச்சு, தனசேகர், சீனிவாசன், இவங்க 2 பேர் இல்லைன்னா ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒவ்வொருத்தரையும் இது பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டு, அவங்க இங்கேயா இருக்கிறீங்க, நல்லா வேலை செய்கிறீங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு அரேஞ்ச் பண்ணி இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வந்திருக்கு. இனி நாம் எல்லோரும் ஒன்றா சந்திக்குமாங்கிறது இப்போதைக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கோம். ஆனால் அடுத்து எப்போ சந்திப்போன்னு தெரியாது. இது ஒரு ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு நிகழ்வாக இருக்குது. நான் அது பண்ணேன், சும்மா கொஞ்சம் படப்படம் இருக்குது இல்லை, படப்படம் இருக்கதான் இல்லையா. நம்ம என்ன பேச்சாளர் என்ன, ஏதோ ஒரு நாளைக்கு பேச போகிறோம். ஆமாம் ஆமாம். சுகர்லாம் இல்லை, அந்த அளவுக்கு வயசாகல. அடுத்து 50வது ஆண்டுகளாகனா சுகரு, ப்ரெஷரு எல்லாத்தையும் ஏற்றிட்டு வரலாம். இப்போ ஒன்றும் தேவையில்லை. சரி, இதுதான் மாரப்பன் சார். அவர் கிளாஸ் எடுக்கும்போது இங்கிலீஷ் ஸ்பீச் நல்லா சூப்பராக இருக்கும். அவர் பேசுகிறதே அவர் இது சொல்லுவார், ஒரு கொயட் ஒன்று இருக்கும், அது நாவலில் அது நல்லா சொன்னார். இப்போ வயசாகிடுச்சு, அவ்வளோதான், வயசாகிடுச்சு. இந்த ஏரியாவை பார்க்கும்போது அதான் ஒரு ஃபீலிங் இருக்குது. அது சொல்ல தெரியல எனக்கு. எல்லாருக்கும் முழுக்க எல்லாம் ஜாலியாக இருந்தீங்களா, சந்தோஷமாக இருந்தீங்களா? வீட்டில் 1008 பிரச்சனை இருக்கு, அதுக்காக இங்கே வந்தால் 10th ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்களா, அதுதான் முக்கியம். சரி, நான் கட் பண்ணிக்கிறேன். அடுத்து வாங்கம்மா, கேர்ள்ஸ் சைடு வாங்க. பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாங்கம்மா. பண்ண முடியுமான்னு நான் ஒவ்வொரு டைமும் யோசனை பண்ணேன். ஆனால் 25 வருஷம் கழிச்சு தான் நாம் மீட் பண்ணுறோம்னு இருக்கு. ஒவ்வொரு டைமும் எல்லாம் நம்ம படம் பார்க்குறோம், மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஸ்கூல்லேருந்து போவாங்க. ஆனால் நாமளும் ஒரு நாள் இந்த மாதிரி போனோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளை பார்க்க முடியுமா நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு இது எப்போ இந்த 7/7 வரும், எப்போ 7/7 வரும், ஒவ்வொரு நாளும் குரூப்பில் போடுறதுலேருந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தேன். நான் ஈவினிங்கே எங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டே இங்கே வந்துட்டேன். சரி, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். குரூப்பை இந்த ஒரு வாரமா குரூப்பில் பார்க்கறதான் முதல் வேலை இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் இங்கே வந்திருப்பேன். டெய்லி ஒன் டைமாவது சீனிகிட்ட பேசி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுப்பேன். ஆனால் எனக்கு இப்போ நான் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்கேன், கவர்மெண்ட் அப்ரூவ்டோட. ஆனால் பர்மனெண்ட் அப்ரூவ்டு வாங்கல. இப்போ 2 இயர்ஸ் ஆச்சு. எங்களுக்கு இப்போ 11ஆம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் ஒர்க் இருக்கிறதுனால என்னால் வர முடியல. இல்லைன்னா நான் கண்டிப்பாக இந்த 2-3 நாளுக்கு முன்னாடியே ரெகுலராக கூட வந்துருப்பேன், ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணிட்டு. ஆனால் இந்த நினைவுகள் நம்ம ஸ்கூலை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி ஈடு வாங்கினோம் சார்கிட்ட, ஒவ்வொரு இளங்கோ சாரெல்லாம் எவ்வளோ என்கரேஜ்மெண்ட் பண்ணார். மேக்ஸுக்கு எனக்கு மேக்ஸு இளங்கோ சார் நடத்துனது இது வரைக்கும் என் பையனும் இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் 1,00,000 கட்டி தான் படிக்கிறான். ஆனால் அந்த மேக்ஸு கண்டிப்பாக கிடையாது. நாம் படித்த மேக்ஸோ தமிழோ எதுவுமே எனக்கு பெனிஃபிட் கிடையாது.
நான் நிறைய டீச்சர்ஸுகளை பார்த்துட்டேன். நான் எந்த இடத்துக்கு வந்து போய் கல்வியெல்லாம் நின்னதில்லை. பிரின்ஸ்பாலாக இருந்தாலும் நாங்கள் படித்தவக்க இப்படி இருந்தது. ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு பணம் வாங்குறீங்க, கரெக்டான கோச்சிங் கொடுக்கலன்னு கேட்குறேன். நம்மளுக்கெல்லாம் கோச்சிங் கொடுத்த டீச்சர்ஸுக்கு வந்து ரொம்பவே அருமையானுங்க. நாம் அவங்களெல்லாம் வந்து ரொம்பவே அந்த மாதிரி டீச்சர்ஸ் இப்போ வருங்காலத்தில் இருக்கக்கூடிய நம்ம குழந்தைகளுக்கோ ஒளி வருங்காலத்து குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்க மாட்டாங்க. நம்மளுக்கு கொடுத்த டீச்சர்ஸுங்களுக்கு நாம் ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு பேச்சாக இருக்கணும். அவ்வளோதான். ரொம்ப நன்றி எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாத்தையும் இங்கே வந்தாலே ஒவ்வொரு நாள் பஸ்ஸில் எப்படி மீட் பண்ணோம், எப்படி என்னென்ன பண்ணாங்கன்னு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஞாபகமாக இருக்கு. எல்லாத்துக்கும் நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. சீனிவாசன், ஜோதிமணி, தனசேகரன் மற்ற எல்லாரும் பண்ணையிலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு இயரும் இந்த மாதிரி ஒரு நாள் மீட் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. கண்டிப்பாக நாங்கள் கலந்துக்கிறோம் எங்கனால முடிஞ்ச அளவுக்கு. ஓகேவா? ஓகே. மேடைக்கு வரோம். யார் முன்னதாமா வந்து பேசுவா. கீழே அந்த வாங்க அடிக்கிறீங்க, இங்க வந்து பேசுறீங்க. வாங்க வாங்க. குணசுந்தரி. குணசுந்தரி 10th வரைக்கும் நீங்க படிச்சேன். அப்ப இங்க பார்த்தனா எல்லா இப்ப பார்த்தா எல்லாரும் புதுமுகமா, ஒரு சிலர்லாம் புதுமுகமா தெரியுது. போட்டோ போட்டிருந்தீங்க, அதுல யார் யாருன்னு எங்களுக்கு தெரியல. இங்க வந்து பார்க்கும்போது ஒரு சிலர்லாம் ரொம்ப அடையாளம் நல்லா தெரிஞ்சுது. இந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்த சீனிவாசனுக்கும் தனசேகருக்கும் நன்றி. சீரியஸா என்ன பேசுறதுன்னு தெரியல. காலையில இருந்து எல்லாருமே நிறைய விஷயம் பேசிட்டோம். பார்த்து பேசும்போது நம்ம அதை பண்ணோம் இதை பண்ணோம் நிறைய இருந்துச்சு. மேல வந்து பயமா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் கலைவாணிக்கு வந்து நம்ம கூட பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. கலைவாணிக்கு மேலவாமா வாடித்தாமா கீழே பதினால பேசக்கூடாது. மேலவா வா, பரவாயில்ல. நான் நிற்கிற மாதிரி நீ நின்று போயிடலாமா? மேல போய் பேர் சொல்லக்கூடாது. ஷேர் பண்ணுறது நிறைய ஞாபகத்தில் வந்தாலும் வந்தீங்கன்னா பரவாயில்ல. எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஹெல்த் பார்த்துக்கோங்க. நான் வேணா அந்த ஏஜுக்கு வந்துட்டோம். அதனால வீட்டில் இருக்கிற ஜென்ஸும் சரி லேடிஸும் சரி ஹெல்த்தை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஒரு ஃப்ரீ டாக்டர் நம்ம கன்சல்ட் இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லேடிஸ்க்கு கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, அதனால அதுவும் பிரச்சனை இல்லை. அதனால எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்கூலை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கும் இந்த பில்டிங்கை அப்படியே பராமரிக்கிறாங்க. நம்ம படிச்ச கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் இடிஞ்சு பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கு. வந்துட்டு தனசேகருக்கு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஒரு ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ண, உனக்கு மார்க்கெட்டிங் பண்றோம். சொன்னால சொல்லலைனாலும் இது மார்க்கெட்டிங் இல்லை. பாதி பேர் தனசேகர் பேஷண்ட் தான் ஃப்ரீ கன்சல்டிங் இல்லைன்னு யாராவது சொல்ல மாட்டோம். எங்களெல்லாம் மாட்டி விடுறதுன்னா ஃபர்ஸ்ட் 2 பெஞ்சுக்கு எவ்வளவு சந்தோஷமா, அந்த அளவுக்கு சந்தோஷம் இருந்தது. ராஜா எழுந்து கை தட்டுறான். சவுண்டா அப்ப இருந்து இப்போ வந்து நீ மாறவே மாட்டீங்க. எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டே இருக்கிற நீங்க நியாயமே இல்லை. பாத்துக்கோ, கஷ்டப்பட்டு தானே மேடையே சொல்ற. கார்த்தி எங்க இருந்தாலும் வரணும். வா. பிசி கார்த்தி. பிசி கார்த்தி மேடைக்கு விஜயராகவன். ஒரு 2-3 பேர் ஒண்ணா வாங்க. பயமா இருந்தா வாங்க. விஜயராகவனுக்கெல்லாம் வர தெரியாதா? விஜயராகவன் நீ அதை பார்த்துட்டு தெரியணும். ஹலோ விஜயராகவன், கம் ஆன் லைன். ஜிம்பாவோட செகண்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டாங்க. நான் பார்க்கல. கார்த்தி இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சீரியஸா வேர்ல்டு கப் செலிப்ரேஷன் நடக்குறாங்கல்ல. கார்த்தில யாருக்காவது அடையாளம் தெரிஞ்சுதா? சின்ன டீம் எவரால அடையாளம் தெரியும்? யாரோ ஒருத்தர் ஒரு ரீசன் சொல்லுங்க. குஜராத் கேள்வியாடு. ஆமாம் பி டீம். பிசி கார்த்தி சின்ன பையன்ல பப்ளி மாதிரி இருந்தான். இப்போ கொஞ்சம் ஸ்மார்ட் ஆயிட்டான்.
கேப்ல ஓடிட்டான். அதான் உண்மை. பார்த்த சாரதி வா ஏன் போட்டே சோதி வேஸ் தம்பியோ மேடம் பார்த்து பாருங்க மயில் சாமி எல்லாம் ஷேர் பண்ணுங்க நம்ம 10th வந்து அந்த உயிரே பாட்டு புக்கு படிச்சு ஞாபகம் இருக்கா? உயிரே உயிரே சாங் பாட்டு புத்தகம் இப்படி பாட படிக்கல உயிரே உயிரே சாங்களா உயிரே பாட்டு புத்தகம் வாங்கி அதை பாடிட்டு இருந்தான். உனக்கு ஞாபகம் எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த ஸ்கூல் பற்றி நம்மளுக்கு நிறைய நினைவுகள் இருக்குது. அது இப்போ வரைக்கும் நம்ம வந்து செரிஷ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம குரூப் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த கெட் டுகெதர் பற்றி பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்போ இது நடக்க போகுது அப்படின்ட்டுலாம் இந்த ஈவெண்ட்டுக்காக தமசேகரன் ஸ்ரீனி இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது குற்ற உணர்ச்சியாகவே இருந்துச்சு. எதுவுமே பண்ணாமல் நம்ம சும்மா வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. அவங்களுக்கு என்னோட பாராட்டுகள். உங்களை எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு கால் நூற்றாண்டு கழிச்சு உங்களை எல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நிறையா பேரெல்லாம் வந்து எனக்கு தெரியல, ஆனால் ஆடாவது அடையாளம் தெரிஞ்சிச்சு. என்ன தெரியுமா? இல்லை இன்னும் தெரியாமல் இருக்குமா? ஒரு ரீல்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒப்ப மாதிரி இருக்கு. ராஜசேகர் கமான். ராஜசேகர் வந்து ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் நான் ராஜசேகரை பற்றி சொல்லிக்கிறேன். இவன் தீவிர ரஜினிகாந்த் ரசிகர். ரஜினி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்கிட்ட பாட்டெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது இவன் தான். நாங்கெல்லாம் முக்கியமாக உட்காந்து எஸ்ஏ படிச்சுட்டு இருக்கோம். இவன் வந்து ரஜினி பாட்டு வச்சுக்கிட்டு படையப்பா சாங்கு 1999 நினைக்கிறேன் அந்த ஸ்டார்டிங் தேதியிலேயே வந்து என்கிட்ட வந்து சொல்கிறான், இந்த மாதிரி என் பேரு படையப்பா இளவட்ட நடையப்பான்னு வந்து ஃபுல் பாட்டையும் பாடி காட்டுறான். என்னடா அப்படின்னா இதுதான் ஏஆர் ரஹ்மான் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்கிறான். அப்பேற்பட்ட தீவிர ரஜினிகாந்த் ரசிகர். எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் ஃபர்ஸ்ட் நம்மளால பார்க்கலாம். அதுக்கப்புறம் ராஜசேகர் பேசுவார். ராஜசேகர் நாங்கள் வந்து ஒன்றாவதுலேருந்து ஸ்கூல் தான். ஒன்றாவதுலேருந்து 10th வரைக்கும் இதே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். அந்த ஈவெண்ட்டை நடத்துறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா வந்து நமக்கு முந்தின பேட்சும் நமக்கு அடுத்த பேட்செல்லாம் கூட 2-3 டைம் மீட் கண்டக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்க. பட் அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இல்லை, அவங்களால வர வைக்க முடியல. பட் நம்ம பேட்சில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலலாம் இருந்தாங்க. குணசேகர், மோகனசுந்தரம் இதெல்லாம் ஃபிலிப்பைன்ஸ், மலேசியான்னு வெவ்வேறு நாடுகள் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி இதை ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஈவெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. நம்ம பேட்ச் வந்து இவ்வளோ தூரம் இந்த ஸ்கூலில் எனக்கு வந்து அலுமினி மீட் எதுவும் நடந்ததே இல்லை. அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கே அது வந்து ரொம்ப பெருமையாக நம்ம ஒரு நன்றி செலுத்திக்கிறோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அடுத்தது இப்போ ஞாபகங்கள் பார்த்தா நிறைய ஸ்கூலில் பேசுகிற ஞாபகம் இருக்குது. இப்போது ஜோதி சார் பார்த்தீங்கன்னா இந்த புறாவோட பாதங்களை பிடிக்கிற அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் புறாவை கொண்டு வர சொல்லியிருந்தார் டேரக்டாக. ஸோ உயிரோட புறாவை நம்ம கொண்டு வந்தோம். அவர் அதை வந்து க்ளீன் பண்ணி அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வறுத்து சாப்பிட்டாங்க. அதுவும் நடந்தது. அது நம்ம பிரேமெல்லாம் ரொம்ப அதிகமாக சொல்லி சந்தோஷப்படுவோம். இதுதானே நம்ம புறாவை இருக்கு சாப்பிட்ட இடம் அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி நிறைய சந்தோஷமான நிகழ்ச்சிகளை நம்ம லைஃப்பில் நடந்துக்கிறீங்க. நிறைய டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சங்கம் இளம்பூர் சார்லாம் இவங்க நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. இளம்பூர் சார் வர முடியல பொறுத்து அவங்க பெயிண்டிங் நிகழ்ச்சிகள் சொன்னாங்க. ஸோ அவங்களெல்லாம் மிஸ் பண்ணுறோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணி முக்கியமாக லேடிஸ்லாம் வரமாட்டாங்கன்னு தான் நம்ம நினச்சோம். இந்த ஈவெண்ட்டை பற்றி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொருத்தராக நான் வரேன்னு சொல்ல அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸை அப்படியே கனெக்ட் பண்ணி இந்த குரூப் 50 மெம்பர் இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து 12 மெம்பர் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே இன்ட்ரெஸ்டாக வந்து அவங்க ஃபேமிலியும் வந்து கலந்துட்டாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதை ஆரம்பிச்சது ஜோதி தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த டாபிக்கே ஆரம்பிச்சது. ஏன் நம்ம மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு. அது இவ்வளோ தூரம் கடமை ஒரு 2 மாதத்துக்குள்ளே இவ்வளோ தூரம் ப்ரோக்ராம் அப்ளை பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சீனிவாசன் வந்து எல்லா
டீச்சரையும் நேரில் போயிட்டு ஒவ்வொரு வீடுகளாக போய் அவங்க நேரில் பார்த்து இன்வைட் பண்ணிட்டு வந்தார். ஸோ அந்த எஃபோர்ட்டுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். அவரால் போக முடியாததுக்கு பசங்களாக நீங்கள் சுரேந்திரன் இவங்க மாற்றி மாற்றி குரூப்பாக பிரித்து ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்து நீங்கள் அவங்கள போய் கூப்பிட்டாங்க, அவங்கள போய் இன்வைட் பண்ணுன்னு சொல்லி வந்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு. என் பசங்க என் ஒய்ஃபு எல்லாரும் வரணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. அதனால ஒரு கோயிலுக்கு பாதிச்சு இங்கே வந்தால் வேறு பிரச்சனைகள்லாம் வந்துடும். 96ஆ? நன்றி ராஜசேகர். என்னோட நேம் ஜெகன். நான் இப்போ திருப்பூரில் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சில நிகழ்வுகளை சொல்கிறேன், கொஞ்சம் உளரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க சரிங்களா? நம்ம ஒரு 100 பக்க புத்தகத்தை பற்றி பேசினா எப்படி இருக்குமோ அப்படி தான் நம்ம லைஃப் இருக்குது. கரெக்டாக நம்ம ஒரு ஃபஸ்ட்டு பேஜில் ஆரம்பிக்கும் போது தீண்டாமை ஒரு பாவச்செயல்னு இருக்கும். அதை நம்ம எப்படி மாற்றிருக்கோம்? காலாண்டு ஒரு பாவச்செயல், அரையாண்டு ஒரு பெருங்குற்றம், முழாண்டு ஒரு மனித தன்மையற்ற செயல். இப்படித்தான் நம்ம புக்கை தொடங்குவோம். அப்படித்தான் நம்ம இப்படித்தான் நம்ம பள்ளிக்கூட படிப்பை ஆரம்பித்தோம். 1வது படிக்கும்போது சொர்ணாமல் டீச்சர் வந்து நம்மளுக்கு தமிழ் எழுத்துக்களை வந்து அப்படியே சொல்ல ஆரம்பிச்சாங்க. யார் 10th வரைக்கும் படிச்சாங்க ஞாபகம் நண்பா, கோர்வையா போயிட்டு இருக்கு. குறுக்க போச்சுன்னா ஒன்றும் தெரியாது. சொர்ணாமல் டீச்சர் வந்து நமக்கு தமிழ் எழுத்துக்களை பத்தி பாடம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே 1வது 3வது எப்படி பார்த்தா நம்ம தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கஸ்தூரி டீச்சர் வந்து நமக்கு பாடம் நடத்தினாங்க. அதுவும் நல்ல மெமரபுளாக இருந்தது. அப்புறம் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இது என்னை பற்றிய தகவலாகவும் இருக்கும். 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் இங்கிலீஷ் ஸ்பீச்சில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். அதாவது இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி, இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி, இட் இஸ் ஏ பிக் கண்ட்ரின்னு ஒரு எஸ்ஏ வரும். அதை வந்து நான் ஃபுல்லாக படித்து பார்த்து நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். செகண்ட் ப்ரைஸ் ரேணுகாதேவி வாங்கினாப்படி. ஆனால் மேடையில் கூப்பிட்டு சொல்ல சொன்னது ரேணுகாதேவி தான் சொன்னாங்க. அந்த என்ன கூப்பிடாம ரேணுகாதேவி கூப்பிடுறாங்க. நான் தானே ஃபர்ஸ்ட் ப்ரைஸுக்கு உட்காந்து இருந்தேன். மணலில் உட்காந்து பார்க்குறேன் ரேணுகாதேவி வந்து மேக்கப் நண்பா கொஞ்சம் நேரம். அப்புறம் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கொடிகாத்த குமரனா வேடமிட்டு நடித்தேன். அது உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல. அது ஒரு நல்ல அனுபவம். அந்த கொடிகாத்த குமரனா நடிக்கும்போது சுந்தரம் சார் வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகளெல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ தேசிய கொடியை வந்து நம்ம வந்து எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. தேசிய கொடியை கீழே தாழ்த்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் அப்போ சொன்னார். அதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கு. அதுதான் ஆசிரியர் நல்ல பயிற்றுவிச்சாங்க. அப்புறம் 6th வந்து நம்ம லதா டீச்சர் வந்து கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க. 7th 8th வரும்போது ஒன்றும் ஞாபகம் இல்லை. சரி அதெல்லாம் அப்புறம் 10th படிக்கும்போது அப்புறம் லஞ்ச் டைம் அப்போ இங்கே விளையாடிட்டு இருந்தவங்க ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு அடிவாங்க. வாலண்டியா போய் ஜோதியாச்சருக்கு அடிவாங்க. அது நல்லா ஞாபகம் இருக்கு. அப்புறம் குச்சியெல்லாம் நடித்தோம். குச்சி முடிச்சார் சொல்லுவார் ஞாபகம். குச்சி அடிக்கிறது குச்சி இந்த மாதிரி நிறைய ஞாபகங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்குது. நமக்கு ராஜரத்னம் சார் இங்கிலீஷ் டீச்சர், அவரு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அவரும் என்னை அடிச்சிருக்காரு. அதைத்தான் சொல்ல வந்தேன். நல்லா சொல்லி கொடுத்தாருன்னு சொல்ற முன்னாடி நான் வந்து அடிவாங்க அதை சொல்லிடலாம். அங்க நின்று ராஜசார் வந்து கையை தூக்கிட்டே இருக்கிறான். நான் தான் அடி வாங்கினேன் அப்படின்னு. அடி வாங்கலையா? சரி ஓகே. இங்கிலீஷ் வந்து நல்லா சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் சயின்ஸுங்கெல்லாம் பற்றிட்டாங்க. அவ்வளோதான். அப்படியே வந்துருச்சு. நாங்கள் நினைச்சோம் நானும் தனசேகர் சீனிவாசன் நல்லா குரூப்பில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 20-30 பேர் தான் வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் தான் இருந்தோம். அப்புறம் பார்த்தா திடீர்னு அப்படியே 62 வரைக்கும் வந்து நின்று அப்புறம் 66 67 அப்படின்னு போயிடுச்சு பார்ட்டிசிபென்ட்ஸ். இப்படியெல்லாம் போனதால் 2 புத்தகங்கள் படித்தது இந்த பள்ளிக்கூடம் வரைக்கும் தான். இதுதான் நமக்கு அடிப்படையாக இருந்திருக்கு. நம்மளோட வாழ்க்கையில் என்ன நடந்தாலும்
அது வந்து இதுக்கு பேஸா இருந்து நம்மளை காப்பாத்துறது இந்த பள்ளிக்கூடம் தான் நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் 11th 12th காலேஜ் எது படிச்சிருந்தாலும் இந்த 10th வாழ்க்கைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருந்திருக்கு. அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ 40வது பக்கத்தில் இருக்கிறோம். எல்லாருமே ப்ரெஷரு சுகரு அப்படியெல்லாம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நண்பர்களை மீட் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கு. கார்த்திகேயன் அண்ட் கார்த்திகேயன் 2 கார்த்திகை இருக்கிறாங்க. அவங்க வீட்லையெல்லாம் நைட்டு உட்காந்து படித்தோம். விடிய ஒரு புக்கு சயின்ஸ் புக்கை வந்து ஒரு நைட்டில் உட்காந்து 1 மணிக்குள்ள நாங்கள் 3 பேருமே படித்து முடித்தோம். போலாண்டே எடுப்போம். படித்தேன்டா நம்புங்கடா. அப்புறம் ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு இந்த 3 ரேங்க் வந்து நாங்கள் விட்டு கொடுத்துருவோம். யாருக்குன்னா நம்ம தனசேகர், சவுந்தரராஜ, குணசுந்தரி இவங்க 3 பேருக்கு. அப்புறம் இந்த 4th ரேங்குக்கு நம்ம கார்த்தி, நானு, கலைச்செல்வி இவங்களுக்குள்ள ஒரு கடுமையான போட்டி இருந்துகிட்டே இருக்கும். 4th ரேங்க்குள்ள அது ஒரு மறக்க முடியாத ஒரு ஃபீலிங். கலைச்செல்வி ஒரு தடவை 4th ரேங்க் வந்தா அடுத்த தடவை கார்த்தி வருவான், அடுத்தது நான் வருவேன். இது எங்களுக்குள்ள ஒரு போட்டி. ஆனா எப்பவும் நாங்க ஃபர்ஸ்ட் 3 இடத்துக்கு போகலான்னு நினைச்சதே இல்லை. ஏன்னா அதெல்லாம் பயங்கரமான ஆளுங்க. அதனால ரொம்ப நன்றி. எல்லாரும் ஷேர் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்தையும் பார்த்தது மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கரெக்ட். யூஎஸ்ஏல வந்திருக்கான். என்ன பிரச்சனை? ப்ரோக்ராம் வந்திருக்கான். அதோட பிரச்சனை அக்கம்பூர் பொண்ணு காப்பாற்றி ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாய்க்கா தகரா இருக்கு. இப்ப பொம்பளை தகரா இல்லையா? ஏப்பா தம்பி, அந்த பொண்ணை கையை பிடிச்சிருக்கியா? கையை பிடிச்சிருக்கியா? கையை பிடிச்சிருக்கியா? பொண்ணை கையை பிடிச்சிருக்கியாப்பா? என்ன கையை பிடிச்சிருக்கா? நானும் அதே மாதிரி எல்லாம் சொன்னதான் சொல்ல போறேன். தேங்க்ஸ் ஃபார் ஆர்கனைசிங் திஸ். அண்ட் வந்து தனசேகருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. இன்னுமா ஃபர்ஸ்ட் டைம் பேச மாட்டாங்க. வாய்க்குள்ள வச்சு கத்தி குழந்தைடா. எல்லாரும் ஃபர்ஸ்ட் தான்டா. முடி மண்டையில முடி. சரி ஓகே. இப்போ குணசுந்தரி வந்துட்டு ஒரு கருத்து சொல்லிட்டு போனாங்க. உடம்பு பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு முதல் தடவை எழுதியிருக்கேன்டா. ஸோ நானும் ஒன்று சொல்லிடுறேன். அட்லீஸ்ட் நம்மளுக்கு அடுத்த ஜெனரேஷன் இந்த ஸ்டேஜ் ஃபியர் இல்லாம வளர்த்தணும். இல்ல அந்த ஸ்டேஜ் ஃபியர்னால தான் இது வரைக்கும் என்னால் எந்த ஸ்டேஜ்லையுமே நின்று பேச முடியல. இப்பவும் அதே தான் உதறுது. இன்னும் கையை பிடிச்சிக்கடா. அடுத்த நேரம் தனசேகர் தான் போகணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதாங்க. ரொம்ப நன்றி. வாய்ப்பு நன்றி. பேசு நண்பா. நான் எங்க 7th ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கிறேங்க. ஆனா எனக்கு இந்த ஊர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையில சொல்லணும்னா பசங்களுக்கு தெரியும் நான் யாரோடலாம் சுற்றிட்டு இருந்தோம். அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். வேல், ஒசுத்தர்மா, சீனி. எனக்கு வந்து இந்த ஊர்ல இருக்கிறத விட இங்கே அதிகமான நேரம் இருக்கிறது தான் பிடிக்கும். ஏன்னா கேட்குறா. ஸோ அது உங்களுக்கும் தெரியும். அதே மாதிரி தான் நேற்றுக்கு நான் இங்கே வந்திருந்தேன். கொஞ்ச நேரம் வேலை செஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டாங்க. சும்மா வந்து உட்காந்து கதை பேசிட்டு போனோம். அதுலேயும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன சொல்றது, அதே தான் எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் அடி வாங்கினேன். நல்லா படித்தேன். இப்போ ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதாங்க. நன்றி. வா கார்த்தி, டைம் இல்லை, வாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நெகிழ்ச்சியான தருணம். கனவு போல இருக்கு எல்லாமே. ஏன்னா இது வந்து இது வரைக்கும் யாரும் வந்து தொடர்பாத உயரம். ஏன்னா எவ்வளோ பெரிய அரேஞ்ச்மெண்ட். இந்த அதாவது நீங்கள் ஒரு மாதம் வந்து அந்த ஸ்கூலில் நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கும். நம்மளாம் இங்கே எல்லாரும் தெரிஞ்சிருக்கு எல்லாமே. ஏன்னா பூரா குப்பையா கேப்பராட்டு நடந்த இடத்த வந்து இன்னைக்கு வந்து நம்ம முயற்சினால ஒரு அருமையான இடமா மாற்றிருக்காங்க. இதுக்கு 3 வயதுல நமது நண்பன்
தனசேகர், சீனிவாசன், வேல்முருகன், மைலீஸ், சுரேந்தர், அதுக்கப்புறம் வந்து பெருமாள், துளசிமணி, லோக்கல் இருக்கிற எல்லாரும் வந்து ரொம்ப எஃபெக்ட் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து நம்ம கரகோஷத்து மூலமாக சும்மா நன்றி சொல்ல வேண்டாம், கரகோஷத்து மூலமாக அந்த டைமில் வந்து முழு பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா சொல்லும் செயலும் நேர்கோடு பயணிக்கும் போது தான் அந்த வெற்றிக்குண்டான இது தெரியும். ஸோ அதை வந்து நடத்தி காட்டிக்கிறாங்க நம்ம நண்பர்கள். ஏற்கனவே சில விஷயங்கள் நம்ம சீனியெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். பட்டு நான் வந்து வெளியூர் இருந்தங்காட்டி என்னால் வந்து இதில் சரியாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச செலக்ஷன் வந்து போகணும்னு சொல்லுவேன். பட் அதுக்கு மேலே பண்ணியிருக்காங்க, நண்பர்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சாத்தியக்கூடனா எல்லாமே உழைப்பு நாள் மட்டும்தான். அது தெரியாம அந்த பொண்ணு பைக் எடுத்துட்டு போகும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து என்ன அறிமுகப்படுத்திருக்கேன். என் பேர் கார்த்திகேயன். நான் வந்து 9th 10th தான் படித்தேன். அதுக்கு முன்னாடி நான் கோயம்புத்தூரில் படிச்சுட்டு இருந்தேன். சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து நான்லாம் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். ஆனால் வந்து மோஸ்ட்டாக எனக்கு யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஐடி படித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 4 years 5 years ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து டிப்ளமோ சேர்ந்தேன். டிப்ளமோ சேர்ந்ததுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு நண்பர்கள் தான் எனக்கு வந்து உறுதுணையாக இருக்காங்க. டிப்ளமோ சேர்ந்த முழு காரணம் வந்து நம்ம கிட்டாங்க விஜயராகவன். ஏன்னா அவன் தான் கூட்டு போய் காலேஜாக கூட்டிகிட்டு போய் வண்டி எடுத்து போய் சேர்த்து விட்டான். உனக்கு தெய்வங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து சுஸ்லாண்டில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸாம் எழுதி பெல்ல வந்து இப்போ வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் வந்து எங்கள் நம்ம காலகட்டத்தில் வந்து ஒரு கம்ப்யூட்டரோ இல்லை எல்லாமே வந்து ஒரு ஆச்சரியமான பொருள் தான். அதை வந்து எட்ட வச்சது நண்பன் தான். எப்பவுமே நண்பன் சீனிவாசன் வந்து என்ன சொல்கிறது, மற்றவங்களுக்கு எப்படியோ எனக்கும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என் வாழ்க்கையில் வந்து அவன் கூட பயணிச்சிருக்கான். அது கஷ்டமான காலகட்டமாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக காலகட்டமாக இருந்தாலும் சரி, எல்லா காலகட்டத்திலையும் என் கூட பயணிச்சிருக்கான். அதே மாதிரி நம்ம வேல்முருகன், அதுக்கப்புறம் வந்து கார்த்திகேயன் நாங்கள் வேற பேர் சொல்லுவோம். சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து வைலீஸ்வரன், அதுக்கப்புறம் வேல்முருகன், அதுக்கப்புறம் தரணிதரன். ஸோ அது மாதிரி வந்து எல்லாரும் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ வந்து இந்த ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு நண்பர்கள் தான் முழு சப்போர்ட் எனக்கு. அதுக்கு வந்து என் நண்பர்களுக்கு வந்து என்னென்ன நான் கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கி கூட ஊருக்கு வந்தால் கூட உரிமையாக வந்து நைட்டு தான் 9 மணிக்கு ஊருக்கு வந்தேன். வந்தோடனே தூக்கி போட்டு போயிட்டாங்க. என்னை வச்சு ஒரு காமெடி பண்ணலையே. ஸோ இந்த உரிமையாக பழகிற சொந்தங்கள் வந்து கிடைக்கிறது கஷ்டம். அது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி நம்ம தனசேகரை வந்து கூப்பிட்ட குரலுக்கு அப்புறம் இருந்தாலும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எனக்கும் சரி, ஃபேமிலிக்கும் சரி, இந்த கிராமத்துக்கும் சரி. ஸோ அவர் வந்து கண்டிப்பாக வந்து ஒன்றும் அடுத்த லெவலுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அது கண்டிப்பாக சீக்கிரம் கிடச்சி அவர் அடுத்த லெவலுக்கு போவாங்கிறது நான் வாழ்த்துக்கிறேன். வக்கீல் படிச்சிருக்கேன். வக்கீலுக்குடா. ஓகே, இதுதான் நான் என்னோட அனுபவங்கள். நான் ஷேர் பண்ண மாதிரி நீங்கள் வந்து கேர்ள்ஸ்லாம் வந்து அடுத்த பேரம்பேத்தி வரையும் வந்துட்டீங்க. எங்களுக்கு தப்பு ஒரே ஆள் வந்து குலசுந்தரம் மட்டும்தான். ஏதோ எங்கள் ஏஜில் வந்து குழந்தைங்க வச்சுருக்காரு.
இங்கே காணாம போச்சுங்க. ஸோ அதே சமயம் எல்லாம் வருஷம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் எனக்கு மாற்று கருத்து இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா வருஷம் எல்லாமே வந்து அசம்பிளாக வந்து கொஞ்சம் சாத்தியம் தான். ஒரு கட்டாக வச்சுக்கலாம். ஒரு 5 years ஒரு 6 years கட்டாக வச்சு பண்ணோம் அப்படின்னா அது தொடர்ந்து நம்ம பயணிக்கிற இதாக இருக்கும். ஏன்னா அடுத்த வருஷம் இதே நம்ம ஸ்ட்ரென்த்தை காட்ட முடியும்னா கேள்விக்குறிதான். ஏன்னா அது வந்து சீக்கிரம் இதாகிடும். ஒரு 5 years ஒருக்கா ஒரு கட் ஆஃப் டேட் வச்சு நம்ம ஃபாரின் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம மயில் சாமியெல்லாம் எப்போ அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரோ இல்லை சவுந்தா மாதிரி ஆளுக்கு எப்போ வந்து கொடியாசிக்கிறாங்களோ அப்போ வந்து டேட் வச்சுக்கலாம். ஏன்னா நாங்களாம் இப்போ வாரம் ஊருக்கு வர ஆளுது அவங்க பிரச்சனை இல்லை. அவங்க தான் வந்து ஃப்ளைட்டு பிடிச்சி வராங்க. அதனால் வந்து அதை கன்சிடர் பண்ணுங்க. ஊருக்கு போய் கேட்டு பாருங்க. நாங்கள் அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளோ அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுறது இல்லையா? நீ என்ன 2 அடி எப்படி பெருசா பீத்து. சரி, ஓகே, இல்லை. அடுத்தா வந்து கேர்ள்ஸ் சைடு வந்து ஒரு 4-5 பேர் பேசுங்க. ஏன்னா நாங்களே பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. வெளியே போகணும். ஐயோ போக மாட்டேன்ல. பேரு என்ன கிளாஸ் படிச்சீங்க அது மட்டுமா சொல்லுங்க. இல்லை வரட்டுறேன், மேலே வரட்டுறேன். நான் பாருங்க மேலே வரல யாரும் வரல. சரி வரட்டும், நான் வேணான்னு சொல்லல. சிங்கமா அங்கிருந்து வந்து யாராவது பேரு எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு மேடையில பேச வர்றது கைகள் நடுங்கும். உண்மையில் அதனாலதான் என் பொண்ணுகிட்ட மேடையில ஏறி பேசுறது தயங்கக்கூடாது அப்படின்னு எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நமக்கு வரவேற்புரை வழங்கினது பொண்ணு. ஒரு 10 நாளா நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். சொல்ல போனா வீட்டுல என்ன சமைக்கிறோம், என்ன பண்றோம், கடைக்கு போறோம் எதுவுமே ஞாபகத்துல இருக்காது. ஸ்கூல்ல பழகின நினைவுகளை விட ஞாபகத்துல இருந்துகிட்டே இருந்தது. உண்மையில எல்லாம் மறந்துதான் போயிடுச்சு. இருந்தாலும் மெசேஜ்ல ஒன்னொன்னா பார்க்க பழைய நினைவுகள்லாம் வந்துகிட்டே இருந்தது. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்க எல்லாத்தையும் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். எல்லாரும் சொன்னதான். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி கொடுத்த எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் மகேஸ்வரசி. நான் ஒசூர்ல இருக்கேன். இப்போ இதுக்காக தான் வந்திருக்கேன். இப்போ இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. இருந்தாலும் அதெல்லாம் இது பண்ணி வந்திருக்கேன். ஏன்னா இங்கே வரணும்னு ரொம்ப ஆசை. 96 படம் வரும்போதே எனக்கு ரொம்ப ஆசை. இது மாதிரி ஒன்று நம்மளுக்கு நடக்காதா, நாங்கள் போய் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க மாட்டோமா அப்படின்னு ரொம்ப ஏக்கம் இருந்துச்சு. ஆனால் இது நம்மளுக்கும் நடக்குங்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இங்கே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரிச்சுட்டே இருந்தேன். என் கண்ணெல்லாம் தண்ணி வந்துருச்சு. ரொம்ப சிரிச்சுட்டே இருந்தேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்படி சிரிச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட, நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கிறது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு எனக்கு. இந்த சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வந்து டெமோ கார்டு பண்ணாரு வெங்கடேஷ், அதனால காமிச்சிட்டு இருக்கிறோம். கேப்பை ஃபில் பண்ணுறோம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ சுத்திரமுட்டையில சண்டை நடக்கும் பாருங்க, கட்டி போய்க்குங்க. 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க இந்த சண்டையை பார்க்காதீங்க. ஓகே, ஆக்சுவலாக நம்ம பழைய எல்லாரும் சொன்னதே தான். கோதுமையை ஆரம்பிச்சது எல்லாரோட சப்போர்ட்னால ஒரு மகிழ்ச்சிகரமான மன நிறைவான ஒரு விழாவாக வந்து நம்மளுக்கு நடந்திருக்கு. இதுக்கு நீங்கள் எல்லாரும் கொடுத்த ஒத்துழைப்பு தான் முழுமையான காரணம். என்னதான் ஆர்கனைஸ் பண்ணினாலும் எல்லாருமே நீங்கள் வந்து கலந்துக்கிறது தான். டீச்சர்ஸ் ஆகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாரும் குடும்பத்தோட வந்து கலந்துக்கிறது தான் வந்து இந்த விழா வந்து முழுமையான வெற்றி அடைகிறதுக்கு காரணமாக இருக்கும். இப்போ வந்து எல்லாருமே பேசும்போது எல்லாருக்கும் தோணுன ஒரே விஷயம் என்னன்னா, நம்மளோட பள்ளி பருவம் அதை நம்ம ரீகலெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு மகிழ்ச்சி அதிகமான மகிழ்ச்சியாக இருக்கும்.
நம்ம என்னதான் இருந்தாலும் இப்போ 40 வயசு ஆயிடுச்சு. இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு பசுமையான நினைவு, மகிழ்வான நினைவுன்னு பார்த்தா அவங்களோட சின்ன வயசு நினைவு. இப்போ நான் அடுத்தடுத்த ஸ்டேஜ் காலேஜ் வரும்போது அது ஒரு தனிப்பட்ட இது. ஆனால் ஸ்கூல் அளவுக்கு இருக்காது. என்னதான் காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ்னாலும் ஸ்கூல் அளவுக்கு அது வராது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரோட குடும்பம் இது வேலை அப்படின்னு போகும்போது நீங்கள் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலுமே அதில் எது பெஸ்ட்டாக இருக்கும், எது ஒரு ஸ்வீட்டாக இருக்கும், மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும்னு பார்த்தோம்னா பள்ளி பருவம் தான், குழந்தை பருவம் தான். ஏன் இந்த வித்தியாசம் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம்னா குழந்தை பருவத்தில் நம்மளுக்கு பெருசாக அறிவு கிடையாது. அதாவது எதையும் ரொம்ப பகுத்து பார்க்குற, சிந்திச்சு பார்க்குற அறிவெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. ஆனால் இதே நம்ம பெரியவங்களாக நம்மளோட அறிவு கூடுது. ஆனால் அதுக்கு ப்ரொபோஷனேட்டாக நம்மளோட மகிழ்ச்சி இருக்குதா, மனநிலை இருக்குதான்னு பார்த்தோம்னா இல்லை. வயசாக பார்த்தோம்னா நம்மளோட வாழ்க்கையிலோட மனநிறைவோ மகிழ்ச்சியை குறைச்சலாக தான் வந்து. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தை பருவத்திலே மகிழ்வாக இருக்கிறதுக்கு என்னன்னா, அந்த ஒரு தருணமும் இப்போ விழா நடக்குதுன்னா இன்னைக்கு நீங்கள் இந்த மனநிலை நாளைக்கு இருக்காது. ஏன் என்ன காரணம் அப்படின்னா, அப்போ நம்ம ஒரு தருணத்தையும் ஒரு நிமிஷத்தையும் ஒரு நிகழ்வையும் அந்த கணத்துல நம்ம முழு கவனத்தோட ஈடுபாட்டோட செஞ்சோம். இப்போ குழந்தைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக விளையாடும், ஏதாவது சண்டை போடுதா சண்டை போடும், ஆனால் அடுத்த நிமிஷமே நார்மலாக மாறிடும். ஆனால் நம்ம அப்படி இருக்கிறோமா? கிடையாது. நம்மளுக்கு இருக்கிற மெமரியை நம்மளுக்கு எதெல்லாம் கஷ்டத்தை கொடுக்குதோ, எதெல்லாம் துக்கத்தை கொடுக்குதோ, எதெல்லாம் வருத்தத்தை கொடுக்குதோ, என்ன தப்பெல்லாம் நம்ம பண்ணணுமோ அந்த நிகழ்வுகளை தான் நம்ம மெமரியில் டம்ப் பண்ணி வச்சுக்கிறோம். சந்தோஷமான நிகழ்வுகள் பார்த்தோம்னா கொஞ்சம் தான் இருக்குது. அது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் மூலமாக தோண்டி எடுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த காலத்தில் நம்ம இருந்த நிகழ்வு தான் இப்போ சந்தோஷத்தை கொடுக்குது. காரணம் வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு இப்போ வயசு கூட 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 அந்த கவனம் குறையுது. அந்த ஒரு முழு கவனம் எந்த செயலை செஞ்சோம்னாலும் அதில் நம்ம கான்சென்ட்ரேட்டடாக இருந்தோம்னா இப்போவும் நம்ம குழந்தை பருவத்தில் என்ன மகிழ்ச்சியாக இருந்தோமோ அதே மகிழ்ச்சியை கடைசி வரைக்கும் ஒரு நாளும் நம்ம அனுபவிக்க முடியும். ஆனால் அது குறையிறதுனால தான். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நம்மளோட சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, ஒர்க் ப்ரெஷரு அந்த மாதிரி போகும்போது நமக்குன்னு ஒரு கொஞ்ச நேரம் கூட ஒதுக்கிறது இல்லை. நம்ம உட்காந்து ஒரு அமைதியாக நம்ம சிந்திக்கிறதுக்கோ இல்லை எதையாவது பேசிக்கிறதுக்கோ பகிர்ந்துக்கிறதுக்கோ நேரம் இல்லாமல் ஓடிட்டே இருக்கும். ரமாரணி டீச்சர் சொன்ன மாதிரி தான், நம்ம பணம் அப்படின்னு சொல்லிட்டு பணம், மற்றது ஒர்க்கு, இந்த மாதிரியே தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். திரும்பி எதையுமே பார்க்கறதோ, ஏதாவது நம்ம இது பண்ணிக்கிறதோ, மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துக்கிறதோ ரொம்ப குறைவாக. அதுக்காக தான் அவங்க சொன்னாங்க வருஷமே வைங்க, முடிஞ்சா வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இல்லைனாலும் கார்த்தி சொன்ன மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தெரியாது கண்டிப்பாக இந்த மாதிரி வைக்கும்போது என்னன்னா, நம்மளுக்கு மற்ற அந்த ஒரு ரொட்டீன் இதில் இருக்கிற அந்த ப்ரெஷர் மற்றது எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை நம்ம ரீகலெக்ட் பண்ண நம்மளுக்கு சைக்கலாஜிக்கலாக நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக மாறும். நம்மளோட லைஃப் கொஞ்சம் மகிழ்ச்சிகரமானதாக மாற ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட சைக்கலாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா நம்ம மகிழ்ச்சியாக இருக்க நம்மளோட எண்ணங்கள் மாற நம்மளோட வாழ்க்கை தரம் மாறும். நம்ம இப்போ எந்த சூழ்நிலையில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்ம எண்ணம் ஒரு மகிழ்ச்சியாக ஒரு நேர்கோட்டில் நல்ல விஷயத்தை மகிழ்ச்சிகரமான விஷயத்தை பார்க்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். ஸோ அந்த நம்மளுக்கு நடக்கிற விழாக்கள், திருவிழாக்களாகட்டும் மற்றதாகட்டும் எல்லா ஃபங்க்ஷனோட அடிப்படை இருக்கும். ஸோ நம்ம ஒரு வீட்டை எப்படி அடிக்கடி க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா ஒட்டடைப்படுத்தி தூசி அடைஞ்சு போயிருமோ, அதே மாதிரி தான் நம்ம உடம்பையும் சரி நம்ம மனசையும் சரி நம்ம அப்பப்போ சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணலைன்னா உடம்பும் போகும் மனசும் போகும். அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட லைஃப்பில் அதுக்கு தகுந்த விளைவுகளை கொடுக்கும். ஸோ அதனால அப்பப்போ சர்வீஸ் பண்ணுற மாதிரி நிகழ்வுகள் தான் இதெல்லாம். நான் ஒரு நல்ல விஷயத்தை பார்த்துக்கிறது, பகிர்ந்துக்கிறது, பேசிக்கிறது, மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறது. என்னைக்குமே நம்ம எல்லாத்தையும் நம்மளே வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் அதில் மகிழ்ச்சி கிடைக்காது. நம்மகிட்ட என்ன இருக்குதோ, நம்மளுக்கு என்ன தெரியுதோ, என்ன முடியுதோ அதை எல்லாத்தையும் மற்றவங்களோட பகிர்ந்துக்கிற வரைக்கும், கொடுக்குற வரைக்கும் நம்மளுக்கு மகிழ்ச்சி அதிகமாக போடும். அதனால நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே பகிர்ந்துக்கலாம். ஒன்றும் வேண்டியதில்லை, மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கலாம், அன்பாக பகிர்ந்துக்கலாம், அது போதும். அதை இது பண்ணோம்னாவே அதோட அது ஒரு இது மாதிரி அப்படியே இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக அதிகமாகிட்டே தான். ஸோ நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்குவோம். இந்த மாதிரி அடிக்கடி நம்ம எல்லாருமே சேர்ந்து இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கணும். அதே மாதிரி
ஏதாவது ஒருத்தருக்கு உதவி தேவை அப்படின்னாலும் எல்லாரும் பேசி ஒருத்தருக்கு உதவிகரமாக இருந்து நம்ம இப்போ இதை வந்து ஒரு நாள் கூடி ஒரு நாள் சந்தோஷமா இருந்துட்டு போகிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம ஒரு டோட்டல் இதுலேயே வந்து ஒரு லைஃப் இதுலேயே ஜர்னிலேயே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாகவும் ஒருத்தருக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் நம்ம செஞ்சு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னேறதுக்கு நம்ம வந்து ஒரு உதவிகரமாக நம்ம வந்து இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக இது வந்து நிறைய பண்ணணும்னு நினச்சோம், கொஞ்சம் டைம் இல்லாததுனால கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறோம். இது எதுக்காக கொண்டுட்டு வந்தோம்னா நிறைய அந்த காலத்தில் இருந்த ஸ்வீட் ஸ்நாக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ கிடைக்கிறதில்ல. அதனால அதெல்லாம் நம்மளுக்கு பார்த்தோம்னா அந்த நினைவுகள் வரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலர் மட்டும் அரேஞ்ச் பண்ணோம். இது வந்து பேப்பர் அப்பளம் இப்போ வந்து கிடைக்கிறது இல்லை. ஒன்றும் இல்லை, பெருசாலாம் ஒன்றும் இருக்காது, பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்டோம்னா ஓரளவுக்கு சும்மா ஒரு லேசாக இதான டேஸ்ட்டில் தான் இருக்கும். அதாவது அப்போல்லாம் கஞ்சி வடிப்பாங்க சாப்பாடு, அதாவது தண்ணி கொதிக்க வச்சு அது இதாகும், அது அப்படியே விட்டிங்கன்னா ட்ரை ஆகிடும். அந்த ட்ரை ஆகி அப்படியே விட்டோம்னா ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னா என்ன இருக்கும் அது அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்போ இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பதார்த்தமாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு இது கிடைக்கிறது இல்லை. இது வந்து ஜவ்வு மிட்டாய். ஆக்சுவலாக இதுலேயே வந்து இந்த 1 ரூபா 10 காசு 5 காசு இந்த மாதிரி காயின் உள்ள வச்சு மிட்டாய் இருந்துச்சு. இது சாப்பிடும் போது இதில் ஏதாவது ஒரு சில இதில் நம்மளுக்கு வந்து காசு இருக்கும். அதுக்கப்புறம் முதல்ல சொன்ன ஜாம், இதுதான் நரி ஜாம். ஓகே, கம்பர் கேட்டு, சீரக மிட்டாய், மேங்கோ பை, இதெல்லாம் சூட மிட்டாய், இறந்த வடை. அப்பெல்லாம் வந்து நம்ம மற்ற ஐஸ்கிரீம் இதெல்லாம் பெருசாக கிடைக்காதுன்னா கொஞ்சம் காசு அதிகமாக இருக்கும். சீப்பா கிடைச்சா கோடைக்கு தான் 1 ரூபாய்க்கு கிடைக்கும். என்னடா சீரக மிட்டாய், அதுக்கப்புறம் காயின் பிஸ்கெட்டு, ஓகே, ஆரஞ்சு மிட்டாய், எல்லா குழந்தையும் மேலே அனுப்பிச்சுடுங்க. ஓகே, மிளகாய் குழந்தை மேலே கூட. அதுக்கப்புறம் இலந்த பொடி, அதுக்கப்புறம் பொம்மை பிஸ்கெட். கலைச்சல் குழந்தை சாப்பிடுறது குழந்தை சாப்பிடுது. அதுக்கப்புறம் இப்போ அந்த பருவத்தில் விளையாடின ட்ரம்ப் கார்டு, கிரிக்கெட் கார்டு. அப்போ வந்து அந்த WWF அந்த மாதிரிலாம் கிடையாது, கிரிக்கெட் கார்டு. அதுக்கப்புறம் அப்போ இருந்த பேனா, கேம்லின் பேனா, இது வந்து ஹீரோ பேனா. அதுக்கப்புறம் அந்த மாதிரி 4 கலர் இருக்கிற மாதிரி பால் பெயின் பென்னு, இங்க் எரேசர். இது வேணா காமெடியே சொல்லுவாங்க, இங்க் அன்னைக்கு இதோ இல்லையோ பேப்பரை கழிச்சிடும். அந்த ஒரு அந்த ரவுண்ட் இங்க் எரேசர். அதுக்கப்புறம் ஹீரோலயே இன்னொரு இது வந்துச்சு, அந்த பேனா. அதுக்கப்புறம் இது மரத்துலேயே இருக்கிற மாதிரி ஒரு பேனா இருக்கும், மரத்தில் செஞ்ச பேனா. அதுக்கப்புறம் பிங்பாங் பால், குடிக்க மாட்டேங்குது. ஓகே, கோழி ஓகே, ஊதி காட்டிங்களா? ரிஸ்க் எடுக்கிறதா எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. பேர் என்ன? இவ்வளவு அழகா இருக்கு, எதுவுமே நான் பேர் வச்சிருக்காங்க.
சகோதரப்பா மிளகாய் மிட்டாய் ஹெலிகாப்டர் வெங்கடேஷ் எல்லாரும் ஜோரா கேட்டுங்க ஹெலிகாப்டர் ஒன்றும் இல்லை அந்த காலத்தில் புல்லட் பைக்கில் எல்லாம் முன்னாடி காடு பொம்மை மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி நம்ம டேபிள் வச்சுருக்காங்க காடு பொம்மை இதில் பம்பரம் வரல பம்பரம் நம்ம பம்பரம் விட்டு விளையாண்டது இருக்கு விக்கி கார் பால் கிரிக்கெட் பால் நல்லா இருக்கு கச்சா வெங்கடேஷ் வெங்கடேஷ் அந்த இருக்கு இப்ப குழந்தைகளே எடுத்துக்க சொல்லலாமா குழந்தைகள் எல்லாம் ஆளுக்கு ஒண்ணா எடுத்துக்கங்க அவங்கவுங்க குழந்தைங்க எடுத்துக்கலாம் ஆமாண்டா கணேசன் ஒரு சில வார்த்தை பார்க்க கணேசன் ரெண்டாவது இன்னும் ஒரு சில வார்த்தைகள் பேசலாம் கிரிக்கெட் பால் நல்லா இருக்கு கச்சா வெங்கடேஷ் வெங்கடேஷ் அந்த இருக்கு இப்ப குழந்தைகளே எடுத்துக்க சொல்லலாமா குழந்தைகள் எல்லாம் ஆளுக்கு ஒண்ணா எடுத்துக்கங்க அவங்கவுங்க குழந்தைங்க எடுத்துக்கலாம் ஆமாண்டா கணேசன் ஒரு சில வார்த்தை பார்க்க அந்த மாதிரி இருக்கும் நான் வந்து 7th வேற கிளாஸ் எங்களுக்கு அடுத்த கிளாஸ் தான் மயில்சாமி அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் 10th கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த ரேடியோவில் பேசும்போது என்ன மாதிரி உச்சரிப்போட அழகா கதையெல்லாம் படிப்பாங்களோ அது மாதிரி ஒரு சவுண்டு கேட்டு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு யாருன்னு பார்க்கும்போது அது மயில்சாமி அது வந்து மயில்சாமியோட இன்னொரு முகம் அதுக்கப்புறம் சீனி எல்லாருமே நம்ம பேட்சில் அழகா எழுதுவாங்க அதுல ரொம்ப அழகா எழுத்துக்காகவே அதிகமாக மார்க் வாங்குறது பார்த்தீங்கன்னா சீனி தான் அவ்வளோ மொட்டா இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப அழகா இருக்கும் ஆமா ஆமா பார்த்தேன் இப்போ எழுதுனா கூட அதே மாதிரி தான் மட்டும் நான் பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஜோதிமணி அந்த எக்ஸ்பெரிமெண்டல் அதை சொல்ல யாருண்ணா ஆமா சாராயம் கொடுங்க சரி ஹலோ இன்னும் இல்லைம்மா ஏமா